ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். அது வாசமே இல்லாமல், முள்ளங்கி வாசமே இல்லாமல் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கியில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீல் பண்ணி எவ்வளோ சூப்பராக எடுத்துட்டேன்னு பாருங்கள். இப்போ இதே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்க அப்படின்னா வணக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாகவே வணங்கிடும். அதனால இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுறோம். சூப்பராக பொடி பொடியாக பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதே நல்லா இப்போ வதக்கிக்கலாங்க. 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இனி பிடிக்கும். அதே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யுங்க. என்னால் தொளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ முள்ளங்கியை நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. வாங்க. முள்ளங்கியை மட்டும் நீங்கள் வதக்கில நல்லா சுருளை வதக்கணுங்க. அப்படின்னா தான் இதோட வாசனை எல்லாம் போய் நம்மளுக்கு டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். முள்ளங்கியை நல்லா வதக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. லைட்டாக தோலெல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு தோலெல்லாம் சுருங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா சட்னி ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு கெடாமே இருக்குங்க. தேங்காயில் இருக்கிற தண்ணி போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்துட்டோங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டோம். இதை ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, வலுவல்னு ஆயிரும். கொஞ்சம் கொரகொரன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இதை எப்பவுமே நீங்கள் கெட்டியாக அரைச்சாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.